ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் அப்படின்றது வந்துட்டு எதன் அடிப்படையில் அப்படின்றத முதல்ல பாருங்க. நம்முடையது நம்முடைய தேர்தல் ஜனநாயகம். நம்மளுடைய ஜனநாயகம் என்னன்னா பீப்புள்ஸ் டெமோக்ரஸி. அந்த பீப்புள் டெமோக்ரஸின்றது எப்படி வருதுன்னா, மக்கள் தங்களுடைய வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசை வைத்துக்கொண்டு நாம் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க போறோம். ஒரு சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசை நம்ம அதுக்கான முயற்சி தான், கண்டினியூஸான முயற்சி தான் இது. அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, பிரியாம்பிள் சொல்லுது. அப்போ வாக்குரிமை அப்படின்றது என்னது? இந்த வாக்குரிமை வந்துட்டு இந்த நாடு விடுதலை போராட்டத்தின் மூலம் நமது நாட்டு மக்கள் பெற்றது, நமது அரசை நாம் தீர்மானிக்கக்கூடிய வாக்குரிமை. இதை சொன்னது மகாத்மா காந்தி. புரியுதுங்களா? அப்போ அந்த வாக்குரிமை வந்துட்டு சரியா இந்த நாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு மதிக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நீங்க காசு கொடுக்குற ஒரு தேர்தல் அரசியல் கட்சிகளை நீங்க திட்டுறீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களை கண்டிக்கிறீங்க. ஆனா இந்த தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகளை பதிவு செய்யவும், வாக்காளர்களை பதிவு செய்யவும், வாக்கை பதிவு செய்யவும், பதிவு செய்த வாக்குகளை சரியாக பதிவாகிறதா என்று பார்க்கவும், அது பதிவானபடி அதை எண்ணவும் கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் நேர்மையா இருக்கணுமா, இருக்கக்கூடாது? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.